இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் இருக்காரு. இப்போ என்னுடைய கையில் நாய்க்கடுகு மூலிகை கொடுத்துருக்காருங்க. இதுக்கு ஏன் நாய்க்கடுகுன்னு பேர் வந்துச்சுன்ட்டு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கலாம், பேரலைஸ் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், ஒற்றை தலைவர் ரெட்டை தலைவர் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இதிலேருந்து ஐயா என்ன சொல்ல போகிறாரு, வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். நண்பர்களே, இதுதான் நாய்க்கடுகு. பாருங்கள், அந்த கலர் பூ பாருங்கள். அதே மாதிரி இது ஏன் நாய்க்கடுகுன்னு பேர் வச்சுன்னா, கடுகு இருக்குல்ல உள்ள, அது மாதிரி இந்த விதை நல்லா முத்தின பின்னாடி உடச்சோம்னா அந்த கடுகு மாதிரி ரொம்ப மெல்லிசாக சின்ன சின்ன கடுகுலாம் இருக்கும். இது பேர் நாய்க்கடுகுன்னு சொல்லுவாங்க. நல்வேலை தைவேலை இல்லைங்க, நாய்க்கடுகு மூலிகை. இதுதான் அடையாளம் காணும் முறை. இதனுடைய பூ, இதனுடைய இலை, இந்த காய் பாருங்கள். சரிங்களா ஐயா? சொல்லுங்கள் ஐயா, இதிலேருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போகிறீங்க? ஆமாம் சார், இது சாப்பிடக்கூடிய மூலிகை தான். இந்த தழையெல்லாம் உருகி எடுத்து இதில் வந்து இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கறிவேப்பெல்லாம் வச்சு எண்ணெயில் வதக்கிடுவாங்க. வதக்கிட்டு இதை கூட வந்து இது எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு உளுத்தம் பருப்பு வச்சு துவையில அரைச்சிட்டு சாப்பிடுவாங்க. எல்லா விதமான வாயுவுக்கும் இது நல்லா வேலை செய்யும். ஓடு வாயு, அண்ட வாயு, முட்டி வீக்கம், எல்லா இப்போ 80 வகையான வாதத்துக்கும் வாயுகளுக்கும் இது வேலை செய்யக்கூடிய மூலிகை. அதாவது பேரலைஸ். ஆமாம், பேரலைஸ், பக்கவாதத்துக்கு நல்ல வேலை. பக்கவாதம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ சிசிபி டெஸ்ட்னு ஒன்று வந்திருக்கு, சிசிபி டெஸ்ட். அந்த டெஸ்ட்டில் ஒருவேளை பக்கவாதம் இருக்குது, அதாவது அந்த வாதம் சம்மந்தமான பிரச்சனை இருக்குனாக்கா இது கேட்குமா? வாத சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கா? ஆமாம், நிச்சயமாக கேட்கும். இந்த வாத சம்மந்தப்பட்ட ஆர்ஏ ஃபேட்ரா, இஎஸ்ஆர், ஆமாம், அப்புறமா யூரிக் ஆசிட், இப்படி உள்ளவங்களுக்கும் இது கேட்கும் இல்லையா? கேட்கும். அதுவும் வாதத்தில் தானே வருது. ஆமாம். ஓகே, சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் இதுக்கு வாதத்துக்கு வந்து ஒரு சிறந்த மூலிகை இது. அடுத்து இதை வந்து இந்த ஜன்னி, பிரசவமானவங்களுக்கு கழுத்து வலிக்கும், ஜன்னி இழுப்பு, ஒத்த தலைவலி, நாள்பட்ட தலைவலிக்கெல்லாம் இதை வந்துட்டு இந்த தழை, இந்த வேர் பாருங்கள், வேர் வெள்ளையாக இருக்கு. ஆமாம், இந்த வேரை இவ்வளோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த வேரை கட் பண்ணி, ஆமாம், வெள்ளையாக இருக்கு இல்லையா? ஆமாம். வேர் 50 கிராம், சுக்கு 10 கிராம், மிளகு 10 கிராம், திப்பிலி 10 கிராம், வெண்கடுகு 10 கிராம், இதெல்லாம் போட்டு இந்த தழையும் ஒரு 50 கிராம் போடணும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சணும். நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 லிட்டர் போடலாம். 2 லிட்டர் போட்டு நல்லா பதமாக காய்ச்சி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை வாரத்துக்கு ஒரு நாளைக்கு தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது பெண்களுக்கு வருகிற அந்த இழுப்பு, இசிவு, கழுத்து வலி, தலைவலி, ஒற்றை தலைவலி எல்லாத்துக்கும் சிறப்பாக வேலை செய்யும். அப்பப்பட்ட ஒரு நல்ல மூலிகை இது. அடுத்து இது கிராமத்தில் என்ன பண்ணுவாங்களோ, இந்த காய் இப்படி உடச்சிட்டு இந்த இப்போ சொன்னீங்க பிறந்த மாதிரி இந்த விதையை எடுத்து நவக்கிரகத்தினுடைய தோஷத்துக்கும் அந்த ஏகம் வளர்த்துவாங்கல்ல, ஐயர் சுவாமிகள் ஏகம் நடத்தும்போது அதில் வந்து இதை போடுவாங்க. போட்டாங்கன்னா நவக்கிரக தோஷத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு மூலிகை இது. இந்த நாய்க்கடுகு அதில் போடுவாங்க, அதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நாய்க்கடுகு மூலிகை ஐயா கையில் இருக்குது. என்னுடைய கையில் தைவேலை மூலிகை இருக்குது. தைவேலை மூலிகை இது நல்வேலை தைவேலைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இனம் காண்றதுனால தான் இந்த மூலிகையை நான் கையில் வச்சுருக்கேன். ஆமாம், இது மஞ்சப்பூ, அது வெள்ளை. ஆமாம். இந்த மூலிகையை பேரலைஸ் வந்து அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே எப்படியா செய்யணும் சொல்லுங்கள். பேரலைஸ் வந்தவங்க 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த மூலிகை எப்படி சாறு காதில் பிடிச்சோன்னு சொல்லுங்களேன். ஆமாம், இது கசக்கி சாறு எடுத்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே இதில் ஒரு 3 சொட்டு, இதில் ஒரு 3 சொட்டு விட்டால் போதும். 3-4 சொட்டு விட்டாலே அந்த பேரலைஸ் வந்தவங்க உடனே இது கிளியர் ஆகிடும். அந்த நரம்புகளை வந்து பக்கவாது வேலை செய்ய வச்சிடும். உள்ள அடைப்புகளை வந்து எடுத்துரும். அதாவது அந்த காது ரப்ப கூட விடலாம், தப்பு இல்லை, விடலாம். அந்த பக்கவாது வந்து 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த மூலிகையை பறித்து விட்டுறணும். இந்த மூலிகையை விட்டு ஒரு அம்மா குணமானதெல்லாம் நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். எமர்ஜென்சிங்க, அதாவது கோல்டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, தங்கமான நேரம். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே பக்கம் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணிவிடுவாங்க. இல்லைனா போக முடியாதவன்றவங்களுக்கு இந்த மூலிகையை விட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிடலாம். இந்த 1 மணி நேரம் தான் கேப் இருக்குது, அதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்றவங்களுக்கு இந்த மூலிகை கிடைச்சா பயன்படுத்துங்க, இல்லைனா தூக்கிட்டு போயிடுங்க. இது வந்து பேரலைஸுக்கு, அதாவது எமர்ஜென்சியாக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சிறப்பான சிகிச்சைகளாக இருக்குது, தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனம் காண்றதுக்கு தான் இந்த மூலிகை நாங்கள் வச்சுருக்கோம். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.